guys, welcome to my channel. நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி வீட்டிலையே எப்படி மொசரல்லா சீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கா? ஸோ இதுக்கு தேவை பாலை நம்ம லேசாக ஹீட் பண்ணணும், கை பொறுக்கிற சூடு அளவுக்கு. இதுக்கு தேவை வினிகர், கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில் வாட்டர். இதுதான் தேவை. ஃபஸ்ட்டு இப்போ இந்த பாலை சுட வச்சுருக்கேன். கை பொறுக்கிற அளவு சூடு வந்துடுச்சு. நல்லா சுடணும், சுல்லுன்னு சுட்டோன்னே இந்த மாதிரி வினிகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன், பாலோட குவான்டிட்டிக்கு எப்படி தெரியுது அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லேசாக அந்த மாதிரி கலரி விடலாம். அப்படி இல்லைன்னா வினிகர் ஆட் பண்ணி கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் அதுவே ஃபார்ம் ஆயிடும், திரண்டுரும். நான் லேசாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ 10 இன்னும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா திரையணும். அப்போ கீழே சீஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு 2-3 நிமிஷம் இன்றைக்கி மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி சீஸ் கிடச்சிடும். இப்போ இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் சீஸ் சின்னதாக இருக்கிறத நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, அழகாக ஃபார்ம் ஆகுது, அப்படியே திரண்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சீஸை நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சரி, நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது பார்த்திங்களா? ஓகே, இப்போ இது சின்ன பீசஸ் இருக்குது இல்லையா, அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுதான் சின்ன பீசஸ் தெரியுதா? ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் நமக்கு கிடச்சிருக்க சீஸ். இந்த பாலில் இதில் நம்ம கை பொறுக்கிற அளவு சுடு தண்ணி வச்சுருந்தேன்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ண அதில் இருக்க பால், வினிகர் இதெல்லாம் வெளியே வந்துடும். க்ளீன் வாட்டர் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி அமுத்தி விடணும். நல்லா சுடு தண்ணியில், ரொம்ப ஹாட் வாட்டர் இல்லை, நம்ம கை வைக்க முடிக்கணும் அந்த அளவுக்கு சுடு தண்ணியில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது தேர்ட் டைம் இதே மாதிரி 3 தடவை அந்த மாதிரி பண்ணுங்கள். 3 தடவை ஹாட் வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதோட கலர்ஸ்லாம் அந்த மாதிரி ஒயிட் கலர்லாம் ரிலீஸ் ஆகி பார்த்திங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். சுடு தண்ணியில் டிப் பண்ணி நல்லா சீஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா சீஸ் நல்லா ஃபார்ம் ஆகும். அதுதான் ஃபைனலாக கொஞ்சமாக சில் வாட்டரில் 5 நிமிஷம் வச்சுடுங்க. ஸோ அவ்வளோதான், சீஸ் ரெடி. இதை நீங்கள் சாண்ட்விச், பீஸா எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் சீஸ் ரேப் பண்ணி